ஹாய், இன்றைக்கி செப்டம்பர் 1 டே 1. ஸோ இன்றைக்கி நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நான் டயட் ஸ்டார்ட் பண்ணேன், பட் எந்த வீடியோவும் நான் எடுக்கவே கிடையாது. ஏன்னா நான் இன்றைக்கி சமைக்கவே கிடையாது. ஸோ வந்து நான் இன்றைக்கி ஷாப்பிங் போய்ட்டு நம்ம ஷாப்புக்காக ஸோ சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போனாலுமே ரொம்ப லாங்குன்றதுனால போக ஒரு 2.5 hours, வர ஒரு 2.5 hours மாதிரி நேச்சராக ஒரு 1 day அங்கேயே எனக்கு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டேன், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் மார்னிங் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டயட் நான் எதுவுமே சமைக்கவே இல்லைனாலும் நம்ம டயட்டில் எப்படி ஃபாலோ பண்ணிக்கலான்றது தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து காலையில் பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மதியமாக நான் இன்றைக்கி பாரிஸ் போனேன் அப்படிங்கிறதுனால, ப்ராட்வே போனதுனால அங்கே ஒரே ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து பஸ் ஏறி நான் ஆவடிக்கு வந்துட்டேன். அங்கேருந்து வந்தது ஒரு காஃபி குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி ஒயிட் சுகரே நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் மார்னிங் சாப்பிடவே இல்லை நான். ஸோ ரொம்ப லேட்டாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. தண்ணி வேறு குடிக்கலையா சரியா இன்றைக்கி. அதனால் எப்படியாவது ஒரு காஃபி தவிர்க்கணும்னு நினச்சா முடியல. ஒரு காஃபி வந்து நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். வீட்டுக்கு போய் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு சாலட் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா இடியாப்பம் வாங்கி சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி இவங்கள நாளைக்கு வந்து கிளாஸஸ் போட்டிருக்கோம். நாளைக்கு என்னென்ன கிளாஸஸ் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரா ஃபேஷியல் போட்டிருக்கேன், கொரியன் கிளாஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கேன், அண்ட் வந்து கெமிக்கல் பீல் போட்டிருக்கேன், ஹீல் பீல் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டிருக்கேன் நாளைக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 999 மட்டும்தான் போட்டிருக்கேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. ஸோ நாளைக்கு தேவையானது என்னென்னலாம் அப்படி பார்த்தா, நமக்கு ஃபேஷியல் பெட்ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ வெட்ஸுன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதுதான் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250. நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரில் வாங்கினேன். கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேஷியல் கிட் ஒன்று வாங்கினேன். ஒரு கிட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பப்பாயா கிட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சி டேன் ஆஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு கிட் இது. அண்ட் ரொம்ப வாங்கலை, கம்மியாக தான் வாங்கினா. ஏன்னா ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். ஸோ நிறைய வாங்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால நான் வாங்கிக்கல. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பேண்டு வாங்கினேன். ஏன்னா ஹெட் பேண்ட் இருந்ததெல்லாம் பிஞ்சு போச்சு. சரி, அதனால் வேறு வழியே இல்லாமல் இதை வாங்கியிருக்கேன். 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வேணாலும் மறுபடியும் 2 வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் 2 நாள் கழிச்சு பாரிஸ் போவேன். ஸோ அப்போ வாங்கிக்கலாமேன்றதுனால நான் கேட்டேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி நாளைக்கு கெமிக்கல் பீல் போட்டிருக்கோம். ஆல்ரெடி பீல் ஒன்று காலி ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை, பீல் வாங்கணுமே அப்படின்றதுனால கிளாஸஸ்க்கு காட்டணும்ல. அதனால் ஒரு பீல் ஒன்று வாங்கினேன். ஜெஸி நர்ஸ் அப்படின்ற ஒரு பீல் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்லலாம் ட்ரை பண்ணாதீங்க யாரும். ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே போங்க, இல்லைனா காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்டே போங்க, இல்லைனா இந்த மாதிரி பீல் தெரிஞ்சிருக்கவங்க கிட்டே போங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லா பெட்டராக பண்ணுவாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்டே போகணும். ஃப்ரெஷர் பர்சன் கிட்டே வந்து போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றது தான் நான் சொல்லுவேன். பட் அவங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்களால மேபி ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம். ஃப்ரெஷராக இருந்தாலுமே சிலர் வந்து பண்ணுவாங்க தான். ஸோ ஃப்ரெஷர் கிட்டே போகக்கூடாதா அப்படின்ட்டு கேட்டாதீங்க. இந்த மாதிரி ஒரு இது ஒன்று கொடுத்துருவாங்க. புதுசாக வாங்குகிறோம் அப்படின்றதுனாலையும் இதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடிலாம் வந்து பிரிக்க முடியாது. சிலதெல்லாம் ஆல்ரெடி ஒரு பாட்டில் காலி அடிச்சுருந்தது. இது பிரிக்க நம்மளால முடியலையா? ஐப்ரோ சிசர் வச்சு தான் கட் பண்ணுறேன். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும், நீங்களும் பண்ணிடாதீங்க. பட் இப்போ நான் வீடியோவுக்கு இப்போ இமீடியட்டாக பண்ணணுமேன்றதுனால நான் ஜஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து இந்த பபிள் ட்ராப் கவர் சொல்லுவாங்க, அது போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சண்டை போட்டு பிரித்து எல்லாம் உடைச்சிருக்கேன். இது புக்கும் இருக்கிறதுனால வரலை. ஜெஸினா பீஸ்
பீல் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்களாம் வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே கெமிக்கல் க்ளீன் பண்ணாமான்னு கேட்டால் எல்லாரும்லாம் பண்ணக்கூடாதுங்க. யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ, யாருக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பீல் தான் போடணும். நிறைய பீல்ஸ் இருக்குது. நம்மளும் சஜஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு கிளாஸஸ் எடுக்கிறோம். யாருக்கா கிளாஸஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். போதும், பாதி பட்சத்தே போதும், மீதி அப்படியே இருக்கட்டும். அதுதான் நமக்கும் நல்லாயிருக்கும். இது நம்ம இதிலே போட்டுருவோம். சீன் இருக்கான்னு பார்த்துருவோம். இருக்குது. ஸோ இது பண்ணாலும் ஸ்வெட் ஆகாது. பட் எல்லா டைமும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்படி போட்டு இதை அதை மூடி கழட்டிட்டு இந்த மாதிரி இப்படி போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ இது வந்து கையிலே படாது. கையில் பட்டால் எரியும். ஸோ மறக்காமல் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் இதை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியுன்றதுனால நான் அப்படியே ஈஸியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இதுவும் பபிள் ரப் கவர் தான். புரிஞ்சுக்குதா? இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி நான் அவ்வளோதான் திங்ஸ் வாங்கினேன். அப்புறம் ப்ரஷ்ஷஸ் 2 வாங்கினேன். ப்ரஷ்ஷஸ் 2 ₹40. ஒன்று ₹40, 2 ₹80 கொடுத்து வாங்கினேன். அண்ட் மொத்தமாக டோட்டலாக வந்து ₹2175 கிட்ட ஆகிடுச்சு இந்த 2 ப்ரஷ் இல்லாமல். இது மறுபடியும் தனியாக உள்ளே போய் வாங்கின மறந்துட்டேங்கிறதுனால. ஸோ இதோட சேர்த்து 175 இன்னொரு 100னா ₹2265 கிட்ட சம்திங் என்ன வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்மளோட பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நைட்டோடு நம்ம டயட்டாக முடிஞ்சிடும். அண்ட் இப்போ நான் போகிறேன். எனக்கு என்ன ஷாப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், சேனல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? பாய்.